வணக்கம் நேயர்களே. வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஒரு வரலாற்று சாதனையை படைக்க இருக்கிறார். அதுபோலவே பிப்ரவரி 1ஆம் தேதி என்பது ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதும் ஒரு புதிய நடைமுறையாக இருக்கிறது. 1ஆம் தேதி என்ற அந்த தேதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட தேதியிலேயே தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது. அதன்படி பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் பல்வேறு துறை சார்ந்தவர்களிடம் இருக்கிறது. விவசாயிகள், அரசு ஊழியர்கள், அதுபோலவே வர்த்தகர்கள் என பல்வேறு தரப்பிலும் பல்வேறு விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் என்ன, மத்திய பட்ஜெட்டில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கலாம் என்கிற குறித்து நாம் இன்று விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக 3 விருந்தினர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். வணக்கம் சார். பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அதுபோலவே வருமான வரித்துறை நிபுணர் அபிஷேக் முரளி, ஃபிக்கியிலிருந்து ஆடிட்டர் அம்ரித் வந்திருக்கிறார். 3 பேருக்கும் வணக்கம் சார். சார், நான் என்னுடைய முன்னுரையிலே சொன்ன போல் இந்த மத்திய பட்ஜெட்டானது ஒரு பல்வேறு விதங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது தாக்கல் செய்யப்படக்கூடிய தேதியாக இருக்கலாம், இல்லை நிதியமைச்சருடைய அந்த 9ஆம் முறை சாதனையாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே பட்ஜெட் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே பார்த்தா பட்ஜெட் ஒவ்வொரு விதமான கோணத்தில், இப்போ வருமான வரியில் கொடுக்கப்பட்ட விலக்கு 24 கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம். அதற்கு பிறகு உள்கட்டமைப்பு வசதிகள் கொடுக்கப்பட்ட அலோகேஷனாக இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு விதமான இருக்குது. இந்த பட்ஜெட் எதை நோக்கியதாக இருக்கிறது, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் உங்களுடைய பார்வை சுப்பிரமணியம் சார் சொல்லுங்கள். அதாவது தமிழில் பட்ஜெட்டுக்கு ஒரு அழகான ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. அதை சொல்லிவிட்டு நம்ம பட்ஜெட்டை பற்றி ஆரம்பித்தா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அரசுனா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு திருவள்ளுவர் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறாரு. அதாவது சட்டங்களை இயற்ற வேண்டும், சட்டங்களை இயற்றினதுக்கப்புறம் அதன் மூலமாக வருகின்ற வரி வருவாயை சேமித்து வைக்க வேண்டும், கலெக்ட் பண்ணிவிட்டு சேமித்து வைக்க வேண்டும். வச்சதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நடைமுறை தான் பார்த்திங்கன்னா பட்ஜெட். அது இந்த இந்திய அரசாங்கம், பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களுக்கு மேலாக இது 12 முனை நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா 2014 முதல் பட்ஜெட் போட்டாங்க, இப்போ 2026 கிட்ட வந்துடுச்சு. ஸோ மக்களோட நல்வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை அதை அதை தொலைநோக்கு பார்வையாக வைத்து எப்போவுமே இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண செய்யப்படும். எஸ்பெஷலி இந்த வாட்டி இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போது உலகத்தில் நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலைகள் இல்லையா, அது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள வார்ஸ். பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்றது எக்கனாமிக் வார்ஸை பற்றி சொல்லுவோம். ஜியாலஜிக்கல் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி வார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் காசாவாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய இடத்துல ஒரு அன்செட்டில்டு பீஸ் நிலவி கொண்டு இருக்கிறது. அதில் என்ன இம்பேக்ட் ஆகும் தமிழகத்திற்கு, இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்டி இப்போ இருக்கிற மிக முக்கியமாக அமெரிக்கா டாரிஃப் வார் அனைத்து நாடுகள் மேலேயும் போட்டுட்ருக்குறாங்க. சில நாடுகள் மேலே போட்டிருக்காங்க, சில நாடுகள் மேலே போடலை. குறிப்பாக இந்தியா மேலே பார்த்திங்கன்னா ஒரு 50% வரி விதிச்சிருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் வி ஆர் பையிங் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யான்றதுனால. ஸோ அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் நடந்துட்டுருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு முன்னோட்டமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா ஹஸ் பிரசன்டட் தி எக்கனாமிக் சர்வே. இன்றைக்கி இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறாரு. ஸோ அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட க்ரோத் ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா அது கடந்த ஒரு குவார்ட்டர்லாம் பார்த்திங்கன்னா வி ஹவ் டச்ட் அபவுட் 8% ஜிடிபி க்ரோத் குவார்ட்டரில் சொல்கிறேன். ஸோ 8.2 இருந்து 7.4 இருந்தது போன வருஷம் முடியும் போது, அதுக்கப்புறமா 7.8 ஆச்சு, அப்புறம் 8.2 கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் எஸ்டிமேட் படி போனால் ஒரு 8% க்ரோத் வரும். அதாவது எந்த நாடுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 7.5% மேலே அவங்களோட ஜிடிபியை க்ரோ பண்ணதாக நம்ம பார்க்கல. அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்துட்டு அதனோட இன்புட்ஸ் எடுத்துட்டு அடுத்த வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 6.4லேருந்து 6.8% வரைக்கும் ஜிடிபி க்ரோ ஆகும் அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் நிறைய அலோகேஷன் டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்களே சில விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பாக உலகளாவிய சூழல் எப்படி இருக்குது, மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம் என்ன சிக்கல் இருக்குது, ஒரு ஒரு வர்த்தக போருங்கிற மாதிரி சூழல் இருக்குது. அந்த மாதிரி உலகளாவிய நம்ம என்ன ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடந்துட்டு இருந்தால் கூட இந்த உலகளாவிய சூழல் அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அதனால இந்த வளர்ச்சியில் எதுவும் தாக்கம் வருமா சார்? இல்லைனா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பயணம் இருக்குமா? இல்லை, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி உலகளாவிய போர் என்றைக்குமே நிலவுங்க. ஏன்னா நம்ம என்றைக்கு ஒரு அண்டை நாட்டையோ இல்லை ஒரு மேல் நாட்டையோ நம்பி இருக்கிறோம் அப்படின்னா அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட பாலிசி சார்ந்ததாக இருந்தால் கூட அந்த பாலிசியில் ஏதாவது இம்பேக்ட் வருது, இல்லை அந்த தொழிலில் ஏதாவது இம்பேக்ட் வருதுன்னா நேரடியாக நம்ம நாட்டை பாதிக்கும். அதை ஒரு கவுண்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாரிஃப் வார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நிறைய கண்ட்ரிஸோடு நம்ம போட்டிருந்தோம். ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்னால் நம்ம அந்த நாட்டிலேருந்து பொருட்களை வாங்குவதற்கும் அந்த நாட்டிலே நம்ம பொருட்கள் வாங்குவதற்கும் இன்னும் சகாய முறையில் கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறது, டாக்ஸஸ் போடுறதுன்றது. அது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா யூரோப்பியன் யூனியனோட FTA போட்டோம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அப்புறமா யூகேல போட்டிருக்கோம், முன்னாடி ஆஸ்திரேலியாவில் போட்டோம், நியூசிலாண்டில் போட்டோம். இதெல்லாம் என்னென்னா நம்ம இப்போலாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இவ்வளோ நமக்கு டாரிஃப் வருதுன்னு பயம் வருதுன்னு பார்க்குறோங்களா. ஆல்டர்னேட் மார்க்கெட்டை கண்டுபிடிப்பதற்கு இந்த அக்ரிமெண்ட்ஸ் உதவி பண்ணும். அதாவது அந்த நாடுகளில் எங்கள் நாடுகளில் இந்த பொருட்களெல்லாம் நிறைய நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், நாங்கள் செல்ஃப் சஸ்டெயின் ஆகிட்டோம், ஸோ எனக்கு எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த எக்ஸஸ் கெப்பாசிட்டியை அண்டை நாடுகளுக்கு நம்ம அதை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ்லி ஒரு நாடை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். ஏன்னா ஒரே சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்றைக்கும் தான் அது ரிஸ்க் தான். ஸோ இந்த டாரிஃப் வார் ஐ வுட் சே இந்த சேலஞ்ச் ஹஸ் கிவன் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் தி அடிஷ்னல் மார்க்கெட்ஸ். ஸோ அதுதான் பார்த்தா இந்த அண்டை நாடுகளில் நம்ம ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டது. இந்த எக்கனாமிக் சர்வேலையும் சொல்லியிருக்கிறாங்க, அமெரிக்காவோட இந்த டாரிஃப் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாரிஃபை முடிவு கொண்டு வருவதற்காக இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் சிக்னலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வளர்ந்த பாரதத்தை நோக்கி போகிறோம். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் அதையும் ஒரு முறியடிப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் இந்த எக்கனாமிக் சர்வேல நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் பட்ஜெட்லேயும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்க்குறோம். அபிஷேக் சார், நீங்கள் குறிப்பாக அந்த ஒரு தனிநபர் பர்சனல் ஃபினான்ஸ் சொல்லக்கூடிய தனிநபருடைய நிதி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வருமான வரித்துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அதில் நீ ரொம்ப தீவிரமாக அதை ஆய்வு செய்யக்கூடிய பட்ஜெட்டில் அது எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சேர்த்து ஒரு கேள்வியை வச்சிடுறேன். தங்கத்தோட விலை ரொம்ப உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஒரு முதலீட்டாளராக இருக்கக்கூடியவங்க இல்லை ஒரு சாதாரண மக்களாக இருக்கக்கூடியவங்க எதில் முதலீடு செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அது ஒரு கேள்வியாக இருக்குது. வருமான வரி சம்மந்தமாக பல்வேறு விதமான இது 2024 அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஏதாவது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது போன பட்ஜெட்டில் யூனியன் பட்ஜெட் 2025 நிதியமைச்சர் பிரதான் மந்திரி நிறைய பெனிஃபிட் கொடுத்தாங்க, எதிர்பார்க்கறதுக்கு மேலே பெனிஃபிட் கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறதே இதே மாதிரி பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிறது. எவ்வளோ பேசிக் எக்ஸாம்ஷன் எவ்வளோக்கு ரிபேட் வரும்னு 8 lakhs வருங்கன்னு எதிர்பார்த்தோம். அது முன்னாடி 4 lakhs இருந்தது, 5 lakhs இருந்தது, 8 lakhs தான் மேக்ஸிமம் இருக்கும். சரி, ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் கூட மேபி 9 lakhs போடலாம். 10 lakhs அது டவுட்டு தான். ஆனால் கொடுத்த பெனிஃபிட் 12 lakhs 12 லட்சம் வரைக்கும் ரிபேட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு 12 lakhs வரைக்கும் ரிபேட் இருக்குங்க. இது தவிர ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், மற்ற பெனிஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன், அந்த பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. மேபி சம் பெனிஃபிட்ஸ் மாற்றலாம், அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக இருக்கட்டும், அல்லது கேபிட்டல் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்டன் எக்ஸம்ஷன், சர்டன் கேட்டகரிஸ் இருக்குது. ஷேர்ஸாக இருக்கட்டும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக இருக்கட்டும், சர்டன் பெனிஃபிட்ஸ், அதுக்கு மேபி கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். தவிர எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் வருமான வரி பொறுத்த வரைக்கும் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருது. 1 April 2026 நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 எடுத்துகிட்டு வந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஆனால் 1 April 2026 நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருது. என்னங்க இவ்வளோ பெனிஃபிட் கொடுத்துட்டு ஆல்ரெடி புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷம் தான் பெனிஃபிட் இருந்ததா? அப்படி கிடையாது. புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் வாட் எவர் பெனிஃபிட்ஸ் ஓல்டு ஆக்டில் இருக்கோ, என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் ஓல்டு ஆக்டில் இருக்கோ, அதே ப்ரொவிஷன்ஸ் அதே பெனிஃபிட்ஸ் புது ஆக்ட்லேயும் எடுத்துகிட்டு வராங்க. ஆக மொத்தம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஓல்டு ஆக்ட் எடுத்துகிட்டு க்ளீன் நியூ ஆக்ட் வித் த சேம் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. செக்ஷன் மாறும், சர்டன் ஸ்மால் சேஞ்சஸ் இருக்குது.
இது ஏன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருமான வரி 1961 ஆக்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. ஒரு பொதுமக்கள் எடுத்துகிட்டு ஆக்ட் படிக்கிற மாதிரி இல்லை, அந்த காம்ப்ளிகேஷன்ஸாக எடுத்துகிட்டு நார்மல் கான்வர்சேஷனல் லாங்குவேஜ் மாற்றி அவங்க ஒரு ஆக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது 1 ஏப்ரல்லேருந்து வருது. ஸோ வருமானம் அந்த நம்ம இன்கம் டேக்ஸோட நம்ம ஐடிஆர் சப்மிட் பண்ணும்போது அந்த கொஸ்டினரோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறதே ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சுலபமாயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்ட் படி எல்லாம் சுலபமாகுங்கிறாங்க. அதில் எதுவும் மாற்றங்கள் வருமா? கண்டிப்பாக. இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுமக்கள் எடுத்துகிட்டு படிக்கிற மாதிரி கிடையாது. நான் சொல்கிறேன், பொதுமக்களை விடுங்க, அட்வொகேட்ஸே எடுத்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் எடுத்துங்க, மற்ற ஆக்ட்ஸ் எல்லாமே எடுத்துங்க, செக்ஷன் 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கிறது புரிஞ்சிடும் அந்த ஆக்ட் என்ன சொல்கிறது. இன்கம் டேக்ஸ் இந்த ஆக்ட் 1961 ஃபஸ்ட்டு ஆக்ட்லேருந்து ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து படித்தீங்கன்னா தெரிஞ்சதும் மறந்துடுவீங்க நீங்கள். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ், அது ரெஃபர் செக்ஷன் 2, ரெஃபர் செக்ஷன் 49, கோ பேக் டு செக்ஷன் 3, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி நோட்டீஸ் வருதோ, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ ஒரு நார்மல் இன்கம் டேக்ஸ் ஹவுஸ் ஹோல்டுக்கு எடுத்திங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேலரிட் பர்சன் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டு எடுத்திங்கன்னா, அந்த மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டுக்கு ரிபேட்டு 12 lakhs வரைக்கும் ஈச் பர்சனுக்கு இருக்குது. ஸோ 24 lakhs வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் ஒரு ஹவுஸ் ஹோல்டு என்ஜாய் பண்ணலாங்க கரண்ட்டாக பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக இதுக்கு மேலே எதிர்பார்த்தா கொஞ்சம் ஒரு கிரீடின்னு சொல்லலாம். ஸோ பட் ஆல்ரெடி நிறைய பெனிஃபிட் கொடுத்துட்டாங்க. மெயின் ஃபோக்கஸ் வந்து நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் தான் இருக்கும். 25 எப்படி வருமான வரியில் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டது, வரி ஸ்லாப் கூட்டப்பட்டதான் சொன்னீங்க. அதுபோலவே வந்து இப்போ ஒரு வருமான வரி சம்மந்தமான அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பெரிய ட்ராவலில் பெரிய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதேபோல் ஜிஎஸ்டிக்கு நேரடியாக பட்ஜெட்டில் தொடர்பு இல்லாட்ட கூட ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து 100% எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் பட்ஜெட்டில் வரப்போகிறது இல்லை. பட் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது இப்போ அதே ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு சம்மந்தமானதுக்கு வருமான வரிலையும் வேறு எதுவும் விலக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜிஎஸ்டி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க 100% எக்ஸப்ஷன் சொல்லி. இன்கம் டேக்ஸில் எதுவும் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கா? இப்போ என்டையர் புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் என்று 2 ரெஜிம் இருக்குங்க. ஓல்டு ரெஜிம் வந்து பழைய காலம் அந்த ஏடிடி மெடிக்ளைம் எடுத்துங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துங்க, இல்லைனா ஹவுசிங் லோன் டிடக்ஷன்னு, ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், லீவ் ட்ராவல் அலவன்ஸ், இந்த பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட் இருந்தது. 60 வருஷமாக இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேர் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பெனிஃபிட்டை எப்படி ட்ராக் பண்ணுவாங்க? நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸில் கிளைம் பண்ணுறீங்க, ரிட்டர்ன்ஸில் ஃபைல் பண்ணுறது, நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் 50,000 கட்டியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அது இன்கம் டேக்ஸ் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? நீங்கள் ரியலாகவே கட்டியிருக்கீங்களா இல்லையா, சும்மா நீங்கள் ப்ளஃப் பண்ணுறீங்களா, இல்லைனா கட்டிட்டு டாக்குமெண்ட் இல்லையா, எப்படி வெரிஃபை பண்ணுறது? ஸ்க்ரூட்டினி எடுத்துகிட்டு கொஸ்டின் கேட்கலாம் சார்ன்னு சொல்லலாம். நீங்கள் சரி ஒரு பர்சன்ட் கேட்கலாம், 2% கேட்கலாம், 100% கேட்கலாம், எவ்வளோ பர்சன்ட்ஸ் தான் கேட்க முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ், ஹெச்ஆர்ஏயாக இருக்கட்டும், எல்டிஏ, நிறைய போகஸ் கிளைம்ஸ். இது வந்து அசம்ஷன் இல்லை. இன்கம் டேக்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெரிஃபை பண்ணி பஸ்ட் பண்ணி லார்ஜ் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஃபேக்காக கிளைம் பண்ணியிருக்காங்க. இது இன்கம் டேக்ஸ் பஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸோட பெனிஃபிட் எல்லாமே கியூமுலேட்டிவாக எடுத்துகிட்டு அதுக்கும் மேலே அடிஷ்னலாக பெனிஃபிட் கொடுத்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணது தான் இந்த 12 lakh ரிபேட். ஸோ 12 lakh ரிபேட்டுக்கு மேலே மறுபடியும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அலோவ் பண்ணலாமா, லைஃப் இன்சூரன்ஸ் கிளைம் அலோவ் பண்ணலாமா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. அந்த ரிபேட் எடுத்துகிட்டு வந்த கான்செப்டே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் அபாலிஷ் பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வரும். நியூ ரெஜிமில் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. ஓல்டு ரெஜிமில் மட்டும் தான் நீங்கள் வந்து எழுதி கிளைம் பண்ண முடியும். ஆமாம். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டுக்கு அவங்க இன்கம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ரூபா எங்கே செலவழிக்கணும்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. யூ ஏர்ன்டு மணி, நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்க, மெடிக்ளைம் எடுங்க, பிபிஎஃப் போடுங்க, நம்ம சொல்ல போகிறதில்ல. முன்னாடியே அவங்க சொல்கிறதுனால தான் இதை போட்டாங்க. சரி டேக்ஸை குறைக்கலாம், பிபிஎஃப் போடுங்க, இது போடுங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, கார் வாங்குறீங்களா வாங்கிங்க, டிவி வாங்குறீங்களா வாங்கிங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இன்வெஸ்ட் பண்ணிங்க, நம்ம டேக்ஸை குறைச்சிடுறோம். யூ ஹேவ் ஃப்ரீ மணி இன் யர் ஹேண்ட், நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிங்க. ஸோ அந்த ஐடியா வச்சு தான் எடுத்துகிட்டு வந்த இந்த நியூ ரெஜிமுங்க. ஸோ டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ரெஜிமே நியூ ரெஜிம் வந்து எக்ஸிஸ்டிங் 2025 பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்தது ஹியூஜ்லி பெனிஃபிஷியல். இதுக்கு மேலே ரொம்ப எதிர்பார்க்க முடியாது இந்த பட்ஜெட்டில். பட் இன்கம் டேக்ஸ் நியூ ஆக்டில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வரும். தொடர்ந்து பேசலாம் சார். அமரீஷ் சார், நீங்கள் ஃபிக்கியில் வந்து குறிப்பாக எம்எஸ்எம்இ செக்டாரை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஆளும்.
அது சம்பந்தம் நிறைய பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக சிறு குறு தொழிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எல்லா பட்ஜெட்லையும் ஒரு பெரிய கோரிக்கை வரும். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இப்போ அதோட நிலவரம் எப்படி இருக்குது, ஒரு எதிர்பார்ப்புகள் எந்த லெவலில் இருக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சார், என்னோடய ஒப்பீனியன் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் பட்ஜெட்டில் அபிஷேக் சார் சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் கொண்டு வந்தாங்க, 12 lakhs எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. ஐ திங்க் திஸ் பட்ஜெட் தேர் வில் நாட் பி எனி லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ், பட் ஐ திங்க் இந்த பட்ஜெட் வந்து ஒரு அன்சர்டைன் கண்டிஷனில் ஒரு சர்டைனிட்டி கொண்டு வர பட்ஜெட்டுன்னு ஐ பர்சனலி ஃபீல். ஸோ திஸ் பட்ஜெட் வில் பி கிவிங் மோர் கிளாரிட்டி ஆன் இந்த டேரிஃப் வார் இஸ் கோயிங் ஆன். நம்ம எப்படி வந்து மேக் இன் இந்தியாவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்கிற நிறைய இன்சென்டிவைஸ் PLI ஸ்கீம் கொண்டு வருவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் சார். தட்ஸ் த ஒப்பீனியன். அண்ட் இஃப் யூ சி டைரக்ட் டேக்ஸ் லாஸ்ட் டைம் கொண்டு வந்த சேஞ்சஸில் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் மேனுஃபேக்சரர் சார் இன் இந்தியா டூயிங் அ டர்ன் ஓவர் ஆஃப் 2 crores வச்சுக்கோங்க, 2 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது 6% ப்ரிசம்டிவ் ஸ்கீம்னு இருக்குது இன்கம் டேக்ஸில். அப்போ 2 கோடி ரூபாய் நான் சேல்ஸ் பண்ணாலும் 6% ப்ராஃபிட் காமிச்சா அந்த ஸ்கீமில் போதும். அப்போ 2 கோடிக்கு 6% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய். ஸோ பேசிக்லி இந்த பட்ஜெட் வந்து டேக்ஸ் குறைச்சதுனால உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் MSMEs பெனிஃபிட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் 2 கோடி வரைக்கும் நீங்கள் புக்ஸே மெயின்டைன் பண்ண தேவையில்லை சார். ஒரு மேனுஃபேக்சரர் டூயிங் பிஸ்னஸ் அன்டில் 2 crores, இஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாமே வருது அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு வந்து டேக்ஸே 0 சார். தட்ஸ் அ சர்ப்ரைசிங். அண்ட் இன்ஃபேக்ட் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், லாயர்ஸ், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து 24 lakhs சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸே கட்ட தேவையில்லை, 0 டேக்ஸ். நீங்கள் நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்கலாம் சார், 24 lakhs வரைக்கும் 0 டேக்ஸ் அப்படின்னு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, 24 lakhs சேல்ஸ் ப்ரொஃபஷனல் இப்போ ஆஸ் அ லாயரோ இல்லை ஆடிட்டர் 24 lakhs சேல்ஸ் பண்ணுறாருன்னா ப்ரிசம்டிவ் டேக்ஸேஷனில் 50% ப்ராஃபிட் காமிச்சா போதும். ஸோ 24 lakhsக்கு 50% வந்து 12 lakhs. ஸோ அன்டில் 12 lakhs எனிவே 0 டேக்ஸ். அதனால் ஒரு MSMEக்கு இன்ஃபேக்ட் 250 crores டேர்ன் ஓவர் பண்ணுற வரைக்கும் தே ஸ்டில் கால்ட் அஸ் MSME. அந்த டேர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு MSME வந்து டேர்ன் ஓவர் 250 crores பண்ணால் கூட MSMEனா, அப்போ அதுக்குரிய இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் பாஸ் ஆகணும் கரெக்டாக. அதனால் இந்த பட்ஜெட்டில் ஐ திங்க் there will not be much income tax benefit for MSMEs, but I think a lot of production linked incentive schemes varum sir. And in fact statistics in the economic survey la I think 1 hour munadi economic survey vandhudu, adula enna potirukku appadina GST collection in fact it's on an upward trend appdin potirukku sir. And India ranks 3rd globally in terms of overall renewable energy. I think solar and renewable energy as such is booming sir. So lot of focus is given on key sector. PLI la pathina or 14 key sectors irukku, like example drones, healthcare, lot of booming sectors are there. So I think make in India வந்து strengthen பண்ற time. So this is a time where we strengthen our manufacturing sector and reduce our dependency on imports sir. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். And I think EU trade agreement, a free trade agreementல in fact economic surveyல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it will boost lot of Indian manufacturing. So நிறைய manufacturing competency கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். And in fact the survey says India is the world's largest recipient of remittance. So I think in the indications and GST growth, income tax growth எல்லாம் பார்க்கும்போது I feel we are on the right track. And coming on a Sunday, I think we can all relax and look at the budget, sir. Thank you. சார், இப்போ சிறு குறு தொழிலை பற்றி சொன்னோம். இப்போ அதில் இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்தில் தான் ஐரோப்பிய யூனியனோட வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்து நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். அதற்கான பலன் இல்லைன்னா அதோட நோக்கிய பயணம் கொஞ்சம் இருந்தால் கூட இந்த ஒப்பந்தமே ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இல்லை ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தோட கனெக்ட் பண்ணி வேலைக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு இது இந்த பட்ஜெட்டோட அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட growth எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? என்ன ஃபோர்காஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னமா எதிர்பார்க்குறீங்க அடுத்த நிதியாண்டு? சார், இப்போது இந்த டேரிஃப் வார் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கண்ட்ரியும் வந்து வேறு எங்கே நம்ம மேனுஃபேக்சரிங்கை பேஸ் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க, எங்கே காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் இந்த அன்சர்டன் டைமில் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டு எக்ஸ்போர்ட். வி ஆர் ஆல்ரெடி குட் இன் எக்ஸ்போர்ட். இன்ஃபேக்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க, ஆல்மோஸ்ட்
$387.6 billion நம்ம வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 13.6% growth. ஸோ ஐ திங்க் சர்வீஸ் செக்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் இஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் த MSME சார். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. தொடர்ந்து பேசலாம் சார். நேர்களே, நம்ம விருந்தினர்கள் அரங்கேற்கு வந்திருந்து பல்வேறு தகவலை நம்ம சொன்னதை கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது விருந்தினர்களோடான ஒரு விவாதம் மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களும் நம்முடன் இணைகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறார்கள், பட்ஜெட் எதிர்பார்ப்பு குறித்த அவருடைய கருத்து என்ன, அவர்களுடைய கேள்வி பதில் என்ன, இது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கல்லூரி மாணவர்கள் பட்ஜெட் தொடர்பாக பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்முடைய விருந்தினர்களுக்கு கேள்விகளாக முன்வைக்க இருக்கிறார்கள். அவருடைய கேள்விகளையும் பார்க்கலாம். Good afternoon, sir, and dignitaries present. A warm good afternoon to everyone present here. Myself, Hari Krishnan, from Ramakrishna Mission Vivekananda College, Mylapore. I am currently pursuing my BCom degree. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வார் சூழல் நிலவுகிறது சார். ஸோ அந்த போர் நம் நாட்டின் டிஃபென்ஸை எப்படி நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது, டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் எப்படி சார் நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ஸோ தட் இந்தியா கேன் பி காம்பிடென்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். அதான் நீங்கள் சொல்லும்போது போர் நிலவை கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னீங்க. போர் இப்போ இல்லை, முடிஞ்சிடுச்சு. 72 மணி நேரத்துலேயே அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ ஆரம்பித்த டார்கெட்லேயே 72 மணி நேரத்துலேயே வந்து அந்த பேஸில் ஆப்போனன்ட் பேஸில் எங்கேருந்து போர் ட்ரிகர் ஆச்சோ அந்த அதை அட்டாக் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இந்தியா வந்து உலகத்துக்கே கொடுத்த ஒரு சவாலடி. அது இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த ஆத்ம நிர்பர் பாரத் PLI ஸ்கீம்ஸ் பற்றி பேசுகிறோம், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதை எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் காரிடார்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுகின்ற அந்த தொழிற்சாலைகள்லாம் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நமக்கு நம்ம அருகில் உள்ள கோயம்புத்தூரில் கூட இருக்குது டிஃபென்ஸ் காரிடார். ஒன்று உத்தரப்பிரதேசம், ஒன்று தமிழ்நாடு. ஆமாம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு. நமக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறனால கோயம்புத்தூர் சொன்னேன். ஸோ அங்கேருந்து உற்பத்தியான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியாக அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த அங்கே பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் அதெல்லாம் வந்து போர் சாதனங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் வந்து ஒரு 72 மணி நேரத்துலேயே நம்ம வந்து அந்த போரை வந்து முறியடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கான ஒரு அலோகேஷன் வந்து இந்தியா இஸ் வெரி வெரி டாமினண்ட்டாக நம்ம பட்ஜெட்டில் போட்டிங்கன்னா அலோகேஷன் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே வருகிறது. பணம் அலோகேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த டெக்னாலஜியில் வந்து அந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் டெக்னாலஜி வந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிதியமைச்சர் முன்னாடி ஒரு டிஃபென்ஸ் முதல் பெண் டிஃபென்ஸ் மினிஸ்டராக கூட இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் இவர்களுக்கு தெரியும் டிஃபென்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம முதல்ல வீட்டில் இருந்து ஒரு நல்லபடியாக ஒரு உணவு உண்ண வேண்டும் என்றால் வீட்டோட பவுண்ட்ரி வந்து சுற்றுச்சுவர் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாடுகள் அண்டை நாடுகள் வந்து நம்மளை சூழ்ந்துருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வேறு எந்த நாடுகளுக்கும் ஒரு இது கிடையாது, அசாதாரண சூழ்நிலை கிடையாது. ஸோ அதனால் நெய்பர்ஸை வந்து நம்ம வந்து அவங்க இருக்கிற இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லைகளை வந்து பாதுகாக்க வேண்டும். அதற்காக கன்சிஸ்டண்ட்டாக வந்து லாஸ்ட் 4-5 இயர்ஸ் பட்ஜெட்டாக நான் பார்த்துட்டுருக்கேன். டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆன் இன்க்ரீசிங் சைடு. ஒன்று பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அலோகேஷனில், செகண்ட் டெக்னாலஜியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து எந்த விதமான போரையும் சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம அச்சப்பட வேண்டாம். அவங்களோட ஒன்று தான், இளைஞர்கள் நாட்டை வந்து உருவாக்க வேண்டும். விவேகானந்தர் கண்ட கனவு மாதிரி நரேந்திர மோடி அவர்களும் 2047 விக்ஷித் பாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், உங்களை நம்பி. என்னுடைய துணை கேள்வி ஒன்று சார். இப்போ தனியாருடைய பங்களிப்பு வந்து டிஃபென்ஸ் செக்டரில் ரொம்ப அபரிமிதமான அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக பார்த்தா பெரிய அளவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது, பெரிய விதமான தொழிற்சாலைகள் உருவாகிருக்கு. இப்போ அதோட ஃபோர்காஸ்ட் எப்படி சார் இருக்கும்? சரி, அதோட ஃபோர்காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப், ஸோ இவர் சொன்ன ஃபிக்கிலேருந்து வந்த அதிபர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் FDIs மூலமாக வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. காரணமே வந்து இந்த மாதிரியான எமர்ஜிங் செக்டார்ஸ் ஆர் ப்ரையாரிட்டி செக்டார்ஸில் ஃபண்ட்ஸ் உள்ளே வந்துட்டுருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன், இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ். இந்த எக்கனாமிக் சர்வேல சொன்னது வந்து 2014 ஒரு $340 பில்லியன் தான் நம்மள்ட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகமே வளர்ந்து வருகின்றது, இந்தியா வளர்ந்து வருகின்றது. அது அப்படியே வந்து $701 பில்லியன் ரிசர்வ்ஸாக அடுத்த ஒரு 11 மாதங்களுக்கு நமக்கு இம்போர்ட்ஸ் பில்லை பே பண்ணுகின்ற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் என்றால், இந்தியாவில் வந்து ஒரு அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்கில்டு லேபர் இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இங்கே வராங்க. ஸோ அதனால் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் டெவலப் ஆகுது, இங்கே எம்ப்ளாயபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகுது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்த கேள்வி சார். வணக்கம்.
என் பேர் ஸ்ரேயஸ், நான் விவேகானந்தா கல்லூரியிலேருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்னென்னா தொடர்ந்து இந்தியா ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் எனப்படும் அந்த கடன்களை குறைக்கும் பாதையில் தான் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ கடைசி பட்ஜெட்டில் 4.4% இருந்தது. இப்போ இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்மில் ப்ராபப்ளி சார் சொல்லியிருந்தார் ஜிஎஸ்டி பாசிட்டிவ் டேர்மில் தான் இருக்குது. என்ன தான் அந்த ஜிஎஸ்டி 2.0 வந்ததுக்கப்புறம்னு சொல்லியிருந்தாலும் லாங் டேர்ம் எஃபெக்ட் என்னன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் ரெவென்யூ கொஞ்சம் அடிப்படும் போது ஆல்ரெடி கடைசி பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ரெவென்யூ அடிப்படுகிற இந்த சமயத்தில் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் நம்ம 2031 கவர்மெண்ட் நினச்சபடி 40% டெட் டு ஜிடிபி ரேஷியோ அச்சீவ் பண்ண முடியுமா? அந்த பாதையை நோக்கி கரெக்டாக செல்லுதா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. அழகான கேள்வி. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் வெரி கிளியர்லி சொல்லிட்டாங்க, ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் வில் நாட் சேஞ்ச், we will meet our targets of fiscal consolidation. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, இப்போ ரெவன்யூ அடிப்படும், ஏன்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ் குறைக்கிறாங்க, அல்லது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸை தூக்குறாங்க, ரிபேட் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ரெவன்யூ குறையும். ரெவன்யூ நீங்கள் பேஸாக கம்பேர் பண்ணால் குறையலாம், பட் தெர் ஆர் அதர் வேஸ் ஆஃப் ரிகவரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா போன வாரம் பார்த்துருப்பீங்க, ரீஃபண்ட் குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபிகர் இருந்தது. இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் குறைஞ்சிருக்கு. எப்படி குறையும்? ரீஃபண்ட்ஸு அதிகமாக தானே ஆனும். ஏன் குறைஞ்சிருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் இப்போது இந்த ரெவென்யூ டார்கெட்ஸ்க்கு பீப்புள் ஹூ ஆர் இவேடிங் டேக்ஸஸ், பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் ராங் கிளைம்ஸ், அதாவது எனக்கு ரீஃபண்ட் வரா மாதிரி, ஹெச்ஆர்ஏ, எனக்கு ஓன் ஹவுஸ் இருக்கலாம், ரெண்ட்டே கிடையாது, நான் அப்பா அம்மா வீட்டில் இருக்கேன், ஆனால் ரெண்ட்டு 48 lakhs நான் ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி நான் காட்டுறேன் ரிட்டர்ன்ஸில். ஏன் காட்டுறேன்? அந்த 48 lakhs ரெண்ட்டு காட்டிட்டு டேக்ஸை குறைப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் வருமானம் 50 lakhs இருக்கும், ஹெச்ஆர்ஏ 48 lakhs இருக்கும், நெட் இன்கம் 2 lakhs. சார் 2,50,000 கம்மியாக இருக்குது, அதனால் டேக்ஸே கட்ட வேண்டாம் சார், நான் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை டார்கெட் பண்ணி டேக்ஸை ரிகவர் பண்ணுறது ஐடியா 1. நம்பர் 2, மேக்ரோ பிக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் பாரத் மீனிங் என்ன? மேக் இன் இண்டியா, அட்ராக்ட் டு இண்டியா, address the people in India. We have something called demographic dividend அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் யங்கஸ்ட் பாப்புலேஷன் சைனாலேயும் கிடையாது, ஜப்பான்லேயும் கிடையாது, யூஎஸ்லேயும் கிடையாது. ப்ரைம் யூத் ரைட் நவ் இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்த யூத்து தான் மார்க்கெட்டை ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. அமேசானாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், வாட் எவர் குயிக் டெலிவரியாக இருக்கட்டும், யூத்துக்கு இதில் இன்ட்ரெஸ்ட், ஸ்பெண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வெதர் இன்கம் டேக்ஸ் ரேட்டு கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ, ஜிஎஸ்டி கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ, நார்மல் பிஸ்னஸாக இருந்தால் இந்த யூத் மார்க்கெட்டை தேடி போவாங்க. இந்த கண்ட்ரியில் இந்த சைஸில் ஸ்பெண்டிங் யூத் யார் இருக்காங்கன்னா இந்தியா ஒரு தான் எக்கானமி இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி கம்பெனி அக்ராஸ் த வேர்ல்ட் வில் பி அட்ராக்டட் டு இந்தியா. ஸோ இந்தியா ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் இந்த ஃபேக்டை கேபிட்டலைஸ் பண்ணுறது தான் ஆத்ம நிர்பர் பாரத் அந்த கான்செப்டை காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் நவ் ஆர் கம்மிங் டு இந்தியா. இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் வந்திருக்காங்க. ஆப்பிள் இஸ் பிகமிங் இந்தியா இஸ் பிகமிங் த மேனுஃபேக்சரர் ஃபார் த வேர்ல்டு. சைனா இருந்த பொசிஷன் இப்போ இந்தியா டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவாக எல்லா பீப்புளும் இந்தியாவுக்கு வந்துட்டுருக்காங்க மேனுஃபேக்சரர்ஸ். இந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் பிஸ்னஸஸ் எல்லாருமே இந்தியாவில் செட்டப் பண்ணுறது, அந்த ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க ஒன்று, பீப்புள் அரவுண்ட் தி ஏரியா டு எம்ப்ளாய் தம். நம்பர் 2, இந்த பர்சன் செட்டப் பண்ணுறான்னா பிஸ்னஸ் வரும். ஸோ அது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதர் டேக்ஸஸ் இருக்கும், இன்கம் டேக்ஸ் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும், ஸ்டேட் லெவல் டேக்ஸஸ் இருக்கும். ஸோ மற்ற வரி நாட் ஒன்லி ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, பை அட்ராக்டிங் த பிஸ்னஸஸ் டு இந்தியா அவங்க ரிகவர் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் டார்கெட் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகாது, இன்ஃபேக்ட் கூட்டிகிட்டு தான் போகும், ரீச்சிங் த டார்கெட் சூனர். நன்றி சார், நன்றி. அடுத்த கேள்வி. குட் ஆஃப்டர்நூன். நான் சர்வேஷ் நாராயணன், ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா காலேஜில் படிக்கிறேன், செகண்ட் இயர் யூஜி பண்ணுறேன். லாஸ்ட் 2 months பார்த்தோன்னா மார்க்கெட் ரொம்பவே கிராஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரீசெண்டாக சார் சொன்ன மாதிரி யூரோப்பியன் யூனியன் கூட பண்ண ட்ரேட் டீல், இந்தியா ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் டீல் எல்லாம் வச்சுன்னு பார்த்தா நம்மளோட மார்க்கெட் மேலே போகாமா இல்லையா? Feb 1 இன்வெஸ்டர்ஸ் எந்த செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். அண்ட் சில்வர் பார்த்தோன்னா ஆல் டைம் ஹை 1 kilo 4.1 lakhs டச் ஆகிருக்கு. இப்போது அது இன்னும் ஹோல்ட் பண்ணலாமா இல்லாட்டி ஏதாவது கரெக்ஷன் இருக்குமா இல்லையா? So in fact your question was first, what was the first question? Where should the investors invest on Feb 1?
See, extra. in fact, if you see budget பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் கொண்டு வரது ஓவர் நைட் மார்க்கெட் சேஞ்சஸ் வருமா அப்படின்னா இல்லை. பட்ஜெட் இஸ் பேசிக்லி வில் ஷோ எ லாங் டேர்ம் பாத். ஓகே. அண்ட் பொதுவாக ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் வேர்வர் த பொசிஷன் இஸ், இது என்னென்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் சினேரியோஸ் அண்ட் அதர் ட்ரேட் கான்ஃப்ளிக்ட்ஸ், பொலிட்டிக்கல் சினேரியோனால இந்த சுச்சுவேஷன் இருக்குது. பட் அகெயின் the graph will anyways change. There will be a consolidation. So it's just a temporary shift in the market. அதனால் based on this, again investor எப்போவுமே disclaimer சொல்லுவாங்க, at your own risk. அதனால் even the best of the best can't predict, because stock market is நீங்கள் predict பண்ணக்கூடாதுன்னு தான் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, மார்க்கெட் இஸ் தொடர்பு இல்லாட்டாலும் இப்போ வந்து ஒரு பக்கம் எல்லாருடைய ஒரு காமன் மேனோட கேள்வியாக அது இருக்குது. ஒரு பக்கம் தங்க விலை ஒரு அசுரமாக வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்னேஷனாக இருக்குது. சார் பர்சனலி ஐ வுட் ரெக்வெஸ்ட் சில்வர், இஃப் யூ சி அஸ் அ கமாடிட்டி, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு ஓகே சில்வர் தானே அப்படின்னு வீட்டில் அப்படி வைக்கிற பொருள் அப்படின்னு இல்லை. நீங்கள் சில்வரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது ஆஃப்டர் ஏஎன்எம்எல், இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ணுற சிப்பில் சில்வர் இருக்குது. யூ வில் நாட் பிலீவ். ஸோ யூஸ் பண்ணுற நீங்கள் எவ்ரி சிஸ்டம், இன்ஃபேக்ட் த சிப், தேர் இஸ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சில்வர் காம்பனன்ட். அதனால் சில்வரோட யூசேஜ் இன்ஃபேக்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலேயே டு மேக் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் தே யூஸ் சில்வர். ஸோ அதனால் ஐ ஃபீல் there will be a boom in the silver this thing, but always there's an they will say bubble இல்லையா. so we don't know what happens. நன்றி சார், நன்றி. நீங்கள் தாராளமாக சார். இது ஒன் திங் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அன்சர்டனிட்டி இருக்கிறதே, வார், குளோபல் அன்சர்டனிட்டி, ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி, டேரிஃப் இருக்குது இங்கன்னா மார்க்கெட் எப்போவுமே கொஞ்சம் வாபிள் ஆகிட்டே தான் இருக்கும். மார்க்கெட் வாபிள் ஆகிறது டேஞ்சபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர். ஸோ கோல்டு தான் மெயின். பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து ஏன் ஏறிட்டே இருக்குன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ட்ரெமெண்டஸ் அன்சர்டனிட்டி, வார் நடந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்கிறாரு கிரீன்லேண்டை வி ஹேவ் டு டேக் ஓவர் கிரீன்லேண்ட் அப்படின்னு அவர் மட்டும் சொல்கிறாரு. பட் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி வரது வாட் வில் ஹேப்பன்? பீப்புள் மார்க்கெட்ஸில் எங்கே போடுறது? வார் வந்தால் யார் வாங்குவோம்? ஹவு வில் பீப்புள் பை? பர்ச்சேசிங் பவர் கம்மியாகும். ஃபோக்கஸ் ஆஃப் டிஃபென்ஸ் செக்டருக்கு போகும் ஸ்பெண்டிங்கு. பீப்புள் வில் நாட் ஸ்பெண்ட், தே வில் வாண்ட் டு சேவ். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது கோல்டு வில் பிகம் அட்ராக்டிவ் ப்ராடக்ட். ஸோ கோல்டு எப்போவுமே அன்சர்டனிட்டி இருக்கிறதே கொஞ்சம் ஏறிட்டே இருக்கும். நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, பட்ஜெட்டில் என்ன இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அமிர்த் ஆல்ரெடி அவர் கோரிக்கை சொன்னார். பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, எஸ்பெஷலி நீங்கள் வந்து யூத்தாக இருக்கிறதுனால, டைமிங் த மார்க்கெட் இஸ் நெவர் அட்வைஸ்டு அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் நெவர் பாசிபிள் ஆல்சோ. ஸோ டைமிங் த மார்க்கெட் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க, மார்க்கெட் பட்ஜெட் நல்லா இருக்கா அப்படின்னா மார்க்கெட் ஏறுங்க, ஸோ ஏதாவது ஷேர் வாங்கலாம். பட்ஜெட் நல்லா இல்லையா, எதுவுமே வாங்க வேணாம், விட்டுருங்க, இல்லை வித்துடலாம் எல்லாமே. டைமிங் த மார்க்கெட் மட்டும் இட் இஸ் நாட் அ அட்வைசபிள் ஸ்ட்ராட்டஜி. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மாக இருந்தால் அதுவும் ஓரளவு லக்கு தான் இன்வால்வ் இன் தட். ஸோ டைமிங் த மார்க்கெட் ஐ வில் நாட் அட்வைஸ் எவர். ஏன்னா யூ ஷுட் சி த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இந்தியா பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், விகசித் பாரத் சார் சொன்ன 2047. ஸோ வி ஆர் ஆன் அப்வர்ட் ட்ரெஜெக்டரி. ஸோ கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் ஏறும், கொஞ்சம் இறங்கும், அது இருக்கலாம். எப்போ இறங்கும் எப்போ ஏறும்னு சொல்ல முடியாது உங்களால். பட் ஓவரால் மெயின் டார்கெட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஏற தான் போகிறது. ஸோ யூ ஹேவ் டு பிளான் அக்கார்டிங் டு தட். தட் இஸ் மை பர்சனல் வியூ. நன்றி சார், நன்றி. ஓகே, குட் ஈவினிங் சார். என் பேர் அபினவ், விவேகானந்தா காலேஜில் படிக்கிறேன். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்டு கம்பெனிஸ் ஏஐ டேட்டா சென்டர்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ரேம் தேவைப்படுது. ஆனால் இந்தியா வந்து ரேம் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக செமிகண்டக்டருக்கான ஃபேக்ட்ரிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஏஐ செக்டார்ஸில் வந்து இந்தியாவை கம்பீட் பண்ணுறதுக்கு, இன்னும் கம்பெனிஸ் கம்பீட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சொல்லுங்கள் சார். நீங்களும் சொல்லலாம். செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் PLI ஸ்கீம் வாஸ் அனௌன்ஸ்ட் சம்வேர் இன் 2020. ஸோ எந்த செக்டாரில் வந்து அடுத்து வரப்போகின்ற ஒரு டிகேடாக இருக்கட்டும், இல்லை 20 வருடங்களுக்கு வந்து எந்தெந்த செக்டார் க்ரோ ஆக போகுதுன்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷனோட மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மூலமாக தான் ஒரு 14 செக்டார்ஸ்க்கு 2020 வந்து PLIs கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 4-5 செக்டார்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து செமிகண்டக்டர் எஸ்பெஷலி இட்ஸ் டேக்கிங் எ பிளேஸ் நவ். ஸோ செமிகண்டக்டர் இல்லாமல் நம்ம வந்து கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் ஆச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடிலாம் நம்ம செமிகண்டக்டர் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இப்போ வந்து செமிகண்டக்டருக்கு உண்டான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான PLI எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்லோலி வி ஆர் ரெடியூசிங் த இம்போர்ட் டிபெண்டன்சி ஆன் திஸ் கிரிட்டிக்கல் ஐட்டம்ஸ்.
அது வந்து யூ வில் சி மேபி another 5-10 இயர்ஸில் வந்து எந்தெந்த செக்டாரில் நம்ம வந்து கிரிட்டிக்கலாக இருக்கோமோ அங்கே வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷனை வந்து ஐ ஒன்ட் சே 100% நம்ம இது அச்சீவ் பண்ண சொல்ல முடியாது, சம்வேர் பிட்வீன் 60-80%. ஓகே, அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த பட்ஜெட்டில் பிளானிங்கில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல கொஷின் ஆக்சுவலாக. இப்போ இந்த க்ரோயிங் ஏஐ ஆர்டிஃபிஷியல் எம்எல் நிறைய பார்க்குறோம் இல்லையா, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. லைக் ஃபாரின் கம்பெனிஸ்லேருந்து நிறைய லைக் அமேசான் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நம்ம நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட் ஆல்ரெடி. இந்தியாவிலே நீங்கள் வந்து தட் இஸ் இன்ஃபேக்ட் ஆல் திஸ் சர்வர்ஸ் டேட்டா சென்டர் they've already started building and started giving at a subsidized rate. So என்ன அப்படின்னா they want to cut the dependency on import of services. அதனால் நம்மளே இங்கே வந்து at a lesser cost குளோபலாக கம்பீட் பண்ணுற அளவுக்கு காம்பிடன்சி கொண்டு வரத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இஃப் யூ சி இந்தியாவோட ரேங்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஸோ ஒருத்தர் வந்து ஃபாரின் கம்பெனிலேருந்து இங்கே வந்து செட்டப் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது நிறைய சே ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இல்லை நிறைய அப்ரூவல்ஸில் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபார் அ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஹேட் அ மீட்டிங் ரீசென்ட்லி சார், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அங்கே என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பேசிக்லி த டைம் யூ டு ஸ்டார்ட் அ கம்பெனி வில் பி ஈவன் மோர் ஃபாஸ்டர். அண்ட் எம்எஸ்எம்இக்கு நிறைய அப்ரூவல்ஸ் லைசன்சஸ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 30 லைசன்ஸ் 15 லைசன்ஸ் இருந்தால் போதும். ஸோ தே ட்ரைங் டு ஸ்ட்ரீம்லைன் லாட் ஆஃப் ஸ்டாச்சுரி கம்ப்ளைன்சஸை வந்து கன்சால்டேட் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுனா தெல் பி மோர் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் booming sectors like semiconductor and AIML. The more important part is நிறைய capital subsidy they have planned. Already production incentive இருக்குது, பட் அது ப்ரொடக்ஷன் பண்ணாதான். பட் இப்போ என்ன ஃப்ரேம்ஒர்க்கில் கொண்டு வராங்க அப்படின்னா, if you are starting a factory manufacturing company, say for example semiconductor or a data center, government வந்து உங்களுக்கு say 25% 30% subsidy on the capex. நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ சப்சிடி. ஸோ நீங்கள் செலவு பண்ணுறது திருப்பியும் ஆஸ் அ சப்சிடி உங்களுக்கு வந்துடுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வித்தின் ட்ரான்ச்சஸ் 50 crores or 20-30 crores they will give you back as a subsidy. ஸோ இந்த சப்சிடி அண்ட் கேபெக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. So basically they want more people to start in the mari and reduce the dependency on import of service. I know it's a long planning in terms of semiconductor and data center, but yes, I'm sure soon we'll achieve that. நன்றி சார், நன்றி. Myself Sriraman, நான் விவேகானந்தா காலேஜில் படிக்கிறேன். My question is, first of all, few months முன்னாடி வரைக்கும் electric vehicles EV vehiclesக்கு both producers and consumersக்கு subsidies கொடுத்தாங்க. And we also have this intention of attaining net zero or controlling carbon emission. So, என் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள் அண்ட் நேச்சுரல் எனர்ஜிக்கு இந்த வாட்டி ஃபண்ட்ஸ் அதிகமாக போகுமா? அண்ட் நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு யுவர் கெஸ் ஆர் யுவர் ஃபோகாஸ்ட், உங்கள் கணிப்புப்படி வேறு எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு சப்சிடிஸ் அதிகமாகும் ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி? லாஸ்ட் 5 years பர்சனலி நான் என்ன பார்த்துருக்கேன்னா, பிகாஸ் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட், ஸோ இன்ஸ்டால் சோலார் பிளான்ட் அப்படின்னா உங்களுக்கு 60% டெப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, 20% ஆக்சிலேட்டட் டெப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இன் ஜென்ரல் 60% டெப்ரிசியேஷன். சப்போஸ் 2 megawatt சோலார் பிளான்ட் நீங்கள் போடுறீங்க, இது ஜென்ரலி காஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் 11 crores ஃபார் 2 megawatt சோலார் பிளான்ட். ஸோ 11 crores நீங்கள் 60% போட்டிங்கன்னா வாட் இஸ் த டெப்ரிசியேஷன் பெனிஃபிட் யூ கெட்? கேன் எனிவன் டெல் மீ? ஸோ ஆல்மோஸ்ட் 6-7 crores you get benefit. So on that 6-7 crores depreciation benefit, you basically don't pay any income tax. So in the tax incentive nala, renewable energy is always been a booming sector. Specifically last year ninga pathina renewable energy was one of the most focused area after defense, and the same will continue in the next 5 to 10 years, because I feel this government has not pivoted from avangaloda pathway has been very clear. So they are more capex focused. If you see, budget is capex focused, and renewable energy is always a sector where it can give a lot of what to say, reduction in cost. So reduction in cost ana enna agum, our production cost reduces. Production cost reduce ana we can compete globally. So that's the advantage. I feel renewable energy, we as of now solar has been booming,
But we are looking at other revenues like thermal, wind and aviation, and a lot of other sectors which. நன்றி சார், நன்றி. myself R Vishwanathan from விவேகானந்தா காலேஜ் ME எக்கனாமிக்ஸ் PG. என்னோட கேள்வி என்னென்னா 2024 செப்டம்பரில் செல்லிங் ப்ரெஷர் வந்து எஃப்ஐஆல் இது வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. இனிமேலும் இருக்க போதா இல்லையான்னு கொஞ்சம் ஒரு ப்ரிடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா, ஒரு லாஸ்ட் மந்த் நான் ஒரு ஆர்டிக்கலில் 80 ஆர்டிக்கலில் பார்த்தேன், எஃப்ஐ விற்க டிஐ வாங்க அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. இன்னும் இந்த பட்ஜெட்க்கு அப்புறம் எஃப்ஐ உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைனா இன்னும் இதே ப்ரெஷர்லேயே கண்டினியூ ஆகுமா, இல்லை எப்படி நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். சரி, அதாவது ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வரான் அப்படின்னா எதுக்காக இங்கே உள்ளே வருவான்? there is a good opportunity for him to earn good rate of interest compared to his resident country. இப்போ அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லைனா பிரேசிலாக இருக்கட்டும், எந்த நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வெறும் 3 to 4% தான் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருந்தா, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடச்சிருந்தா அவங்களுக்கு. அவங்க போட்ட ஈக்விட்டியில் இருக்கட்டும், இல்லைனா டெட்டில் இருக்கட்டும், it is less than 5%. India was giving anywhere between 12 to 15 on an average. செக்டார் எல்லா செக்டாரையும் போட்டி பார்த்தீங்கன்னா 12 to 15 இது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் தெர் இஸ் அ ப்ரெஷர் அட் தேர் ஹோம் கண்ட்ரி. ஸோ ட்ரம்ப் வாஸ் புட்டிங் டாரிஃப் இன் அக்ராஸ் ஆல் த கண்ட்ரீஸ். அண்ட் அங்கே இன்ஃப்ளேஷன் ஏறி போயிட்டு இருந்தாங்க. இந்த க்ரூட் ஆயில் அங்கே இம்போர்ட் பண்ண முடியல, அவங்களால ப்ரைஸ் ஜாஸ்தியாகின்றது. அப்படி இருக்கும்போது தெர் இஸ் அ ரெக்குவயர்மெண்ட், அவங்களுக்கு வந்து தேவைகள் இருந்தது. அங்கே ஹோம் கண்ட்ரியில் நீட் இருக்கும்போது தே புல் பேக் த கேபிட்டல். அதாவது இந்தியாவோட பேட் பர்ஃபார்மன்ஸ்னால அவங்க கேபிட்டல் எடுக்கலை. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து கை வைப்பீங்க, சேவிங்ஸ் பேங்க்கில் பணம் எடுப்பீங்க. தட் டசன்ட் மீன் அந்த எஃப்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கொடுக்கறதுனால நீங்கள் பணத்தை எடுக்கலை, உங்களுக்கு தேவை இருந்ததுனால எடுத்தீங்க. அது மாதிரி இந்த கண்ட்ரிஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அங்கே இருந்தால், அது வந்து பொலிட்டிக்கல் வாராக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த வாராக இருக்கட்டும், வார் இருந்ததுனால தெர் இஸ் அ நீட் ஃபார் தெம். ஸோ 2022 பார்த்தீங்கன்னா 20 வந்து உங்களுக்கு கோவிட் இருந்தது, 22 உக்ரைன் வார் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது, அதுக்கப்புறம் டாரிஃப் வருது. ஸோ இப்படி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தெர் இஸ் அ நீட் ஃபார் தம் ஃபார் தர் ஓன் கேபிட்டல். அது மூலமாக தான் ஐ திங்க் த கேபிட்டல் ஹஸ் கான் ஃப்ரம் அவர் இந்தியா டு அதர் கண்ட்ரீஸ். தவிர நம்ம பேட் பர்ஃபார்மன்ஸ்னால இல்லை. எல்லோரும் நம்ம வந்து வி ஆர் ஒரிங் அபவுட் த மார்க்கெட் வந்து 5-day டெஸ்ட் மேட்ச் மாதிரி நின்று நிதானமாக விளாடணும். T20 கிடையாது. T20னா மொத்தமே 40 ஓவர் தான், அடிச்சா வின்னு இல்லைனா தோற்றுருவோம். பட் 5-day டெஸ்ட் மேட்ச்சில் எத்தனையோ 5-day டெஸ்ட் மேட்ச் வந்து 5th day தான் டிசைட் ஆகும் முன்னாடிலாம். அதனால் யார் நின்று நிதானமாக லாங் டேர்ம் பிளான், உங்களோட கோல் என்ன, வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ யூ வாண்ட் டு ஏர்ன். ஸோ எனிவேர் பிட்வீன் 12 to 15 or 10 to 12 வச்சுக்கோங்களேன். அந்த டார்கெட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா யூ வில் நாட் பேனிக் அண்ட் வித்ட்ரா யுவர் மணி. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளோட சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ஆர் கமாடிட்டி மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், என்றைக்குமே வந்து ரெக்கவர் ஆகாமல் போனதே இல்லை. எஸ் 1 or 2 years இட் வில் பி ட்ராப்ட், பட் அகெயின் இட் வில் கம் பேக். அந்த பீக் வந்து முந்தைய பீக்கோட ஜாஸ்தி இருக்கும். அதுதான் உங்களோட எக்கனாமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ யுவர் ப்ரீவியஸ் பீக் இஸ் ஆல்வேஸ் லோயர் தேன் தி சக்சீடிங் பீக். ஸோ அந்த காஷியஸாக இருக்கணும். நம்ம எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த செக்டாரோட கொஞ்சம் பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த செக்டாருக்கு, அந்த செக்டாரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த பிளேயர் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டோட விஷன் ஃபார் தட் செக்டார் அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது வி வில் நாட் கெட் பேனிக். ஸோ தட்ஸ் மை ஆன்சர் ஃபார் யூ. கேளுங்க. வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீநாத், விவேகானந்தா காலேஜ்லேருந்து இருக்கேன் சார். புது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் தொடருதா இல்லைனா இல்லையா சார்? அது இப்போ அபிஷேக், இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரோல் பேக் பண்ணாங்க, தென் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்குது, ப்ரொவைடட் ப்ரையர் டு த ரோல் பேக் டேட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, நெக்ஸ்ட்டு 2 years அப்புறம் நீங்கள் விற்கிறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. பட் நீங்கள் 20 years முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. யூ கேன் சூஸ் இண்டெக்ஸேஷனோடு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், இண்டெக்ஸேஷன் இல்லாமையும் கனெக்ட் பண்ணலாம். எது பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுங்க. ஸோ அதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்குது, அது கண்டினியூ ஆகும், அந்த ஆஸ்பெக்ட் சேஞ்ச் ஆகாது. பட் ஒன்று பாயிண்ட் மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ நீங்கள் நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், யூஎஸில் தங்கிட்டு ஐ இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இந்தியாவில் திருப்பி வரதுக்கு, நான் யூஎஸ்லேயே செட்டில் ஆகிட்டேன், என் சில்ட்ரன் இங்கே இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து அமெரிக்கன்னு, நான் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன், அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு விற்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி விற்றீங்கன்னா விற்கலாம், ஆனால் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஸோ விதவுட் இண்டெக்ஸேஷன் 12.5% ரேட்டை கனெக்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும்.
or properties purchased prior to the date of introduction of that 12.5% rate, and the date அப்புறம் வாங்கினீங்கன்னா you do not have the benefit of indexation. ஸோ இதுதான் பேசிக்குங்க. ஸோ indexation will continue, நியூ ஆக்ட்லேயும் இருக்கும், கரண்ட் ஆக்ட்லேயும் இருக்குங்க. Hello sir, I am Mahalakshmi from MOP Vaishnav College. So sir, you mentioned about the budget main focus வந்து the new income tax actல இருக்கலாம் அப்படின்னு. So you mentioned about the 5 headsல you mentioned about salary and capital gains, and what do you think would be the impact on the other head of house property, like real estate இப்போ it is increasing like gold and silver, so what do you think would be the impact of it, or what new things can be introduced? இன்கம் டேக்ஸ், புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் they don't want to do much changes from the old income tax act. Almost identical தான். சேஞ்சஸ் எல்லாமே they are very minimal changes. இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா ஹவுஸ் ப்ரைஸஸ் ஏறிட்டே போகிறது, how are they planning the benefit. அதனால இன்கம் டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் you have something under capital gains called exemptions. செக்ஷன் 54 ஓல்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 54 EC 54F இந்த மாதிரி மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த செக்ஷன்ஸ் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, பழைய ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு யூ ஆர் கெட்டிங் எ கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ அந்த கேபிட்டல் கெயின்ஸில் வித் இண்டெக்ஸேஷன் 20%, வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 12.5% நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். பட் எனக்கு கட்டுறதுக்கு இன்றையெல்லாம் ஹியூஜ் அமௌண்ட் வருதுங்க, நான் இனிவே இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு பை another ப்ராப்பர்ட்டி. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ பை, யூ ஆர் செல்லிங் அ ஹவுஸ், யூ ஆர் பையிங் அ ஹவுஸ்னா you get the exemption benefit 54. I am selling a land, I am purchasing a house, provided I don't own more than 2 houses, old house plus the new house I am buying, you get the benefit 54F. இல்லை எனக்கு ஹவுஸே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு பை அ ஹவுஸ், நான் ரெண்ட்லேயே இருக்கேன், இல்லை அப்பா அம்மா வீடு இருக்குது, அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸில் நான் தங்கிட்டு போகிறேன், எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா 54 EC நோட்டிஃபைட் பாண்ட்ஸ், NHA REC பாண்ட்ஸ், இந்த மாதிரி நோட்டிஃபைட் பாண்ட்ஸ் இருக்குது. அந்த பாண்ட்ஸில் நீங்கள் 50 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ த வே யூ ஆர் இன்சென்டிவைஸ்ட் டு பர்ச்சேஸ் ஹவுசஸ் அண்ட் நாட் வரி அபவுட் செல்லிங் ஹவுசஸ் வந்து த்ரூ திஸ் கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். ரெண்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் வாட் எவர் லோன் யூ ஹவ் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் தட் ஹவுஸ், அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் த பாரோயிங் நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்ட் அகேன்ஸ்டாக. ஸோ அந்த பெனிஃபிட்டும் இருக்குது. அது நியூ ரெஜிம்லேயும் இருக்குது, ஓல்டு ரெஜிம்லேயும் இருக்குது, நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் இருக்குது, ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் இருக்குது. ஸோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யூ நாட் டு வரி அபவுட் தி இன்க்ரீசிங் ரேட்ஸ். அதில் நன்றி சார், நன்றி. வேறு ஓகே, கிரீட்டிங்ஸ் பேனலிஸ்ட். நான் திரிவிக்ரமன் ஃப்ரம் விவேகானந்தா காலேஜ். இப்போது இஃப் யூ லுக் அட் த எக்ஸ்சேஞ்ச் ரேட், அமெரிக்கன் டாலரோட வேல்யூ ஹேஸ் ரீச்ட் இட்ஸ் ஹையஸ்ட் ஸோ ஃபார். And with the de-dollarization and other policies around, do you think in the budget prepare பண்ணும்போது they'll keep that in mind? It will have like a impact while preparing the budget. அதாவது இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கூட அதில் வந்து ஒரு நோட் பண்ணி சொல்லியிருப்பார் அவர். ஏன்னா நமக்கு கேப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 23% ஆஃப் ஒரு ஜிடிபி, இம்போர்ட்ஸ் வந்து 30% இருக்குது. ஒரு 7% வந்து நெட் டாலரில் இருக்கோம், நம்ம டெபிசிட்டில் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். அதை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலமாக, ஆத்ம நிர்பர் பாரத், மேக் இன் இண்டியா மூலமாக, அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் லாட் ஆஃப் சர்வீசஸ். சரி, டாலர் வந்து வி கனாட் கண்ட்ரோல், லெட் அஸ் பி ஃப்ராங்க். எது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ நம்ம அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது. எது நம்மள்கிட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா வி கேன் ரெடியூஸ் இம்போர்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்டர்னேட் எனர்ஜியை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம். எத்தனால் மூலமாக பெட்ரோலை மிக்ஸ் பண்ணி இவி வெஹிக்கிள்ஸ் வருது. ஸோ எத்தனால் E20/25 அது முடிஞ்சுது. ஸோ பெட்ரோல் க்ரூட் ஆயிலையும் எத்தனாலையும் மிக்ஸ் பண்ணி வி ஆர் மேனுஃபேக்சரிங் பெட்ரோல் வித் த ரெடியூஸ்டு காஸ்ட். இவி மூலமாக நமக்கு வந்து பெட்ரோல் ரிடக்ஷன் கன்சம்ஷன் கம்மியாகுது. சோலார் பேனல் மூலமாக ஆல்டர்னேட் எனர்ஜியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதனால் என்னன்னா இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயில், இம்போர்ட் ஆஃப் எனர்ஜி கம்மியாகுது. எக்ஸ்போர்ட்டை இங்கே வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஐடி அண்ட் ITES. நோ வி ஆர் டாக்கிங் அபவுட் AI அண்ட் ஆல். There is a new terminology called GCC, Global Capability Centers. எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா they are launching Global Capability Center. அதாவது வெளிநாட்டில் உள்ள பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் they want to have their own captive units here. It can be a BPO யூனிட்டாக இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் சென்டராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்ஸை வந்து ஊக்குவிக்கும் போது ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் கிவிங் இன்சென்டிவ்ஸ். அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஆர் பில்டிங் கட்டினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க. இல்லை லீஸுக்கு எடுத்தாலுமே கேபிட்டல் இது ரெவென்யூ சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோட்டிங்கான பிஸ்னஸ் நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம், இம்போர்ட்டை குறைக்கிறோம்.
குறைக்கும் போது இந்த டாலரோட ரேட்ஸ் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் 1993 இருக்கும். ஏன்னா டாலரை வந்து நீங்கள் ஒரு கமாடிட்டியாக பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஸ் அன் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் பிகாம்லேயே வந்திருக்கீங்கன்னு பார்க்குறேன் நான். டாலரை ஒரு கமாடிட்டியாக பார்க்கும்போது எந்த கமாடிட்டிக்கு டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த கமாடிட்டிக்கு விலை மேலே போகும். கரெக்டுங்களா? ஸோ டிமாண்ட் மேலே போகிற ப்ராடக்ட்டு ப்ரைஸ் மேலே போகும்போது ப்ரைஸை குறைக்கணும் அப்படின்னா we need to reduce the demand because dollar is sought after currency இன்னைக்கு உலகத்தில். நம்ம de-dollarization நோக்கி போனால் கூட பிரிக்ஸில் உள்ள எல்லா கண்ட்ரீஸும் வந்து de-dollarization நோக்கி போகணுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் டாலர் இஸ் த ட்ரேடட் ஃபஸ்ட் ட்ரேடட் கரன்சி இன் த வேர்ல்டு. அப்படி இருக்கும்போது அதனோட டிமாண்டை நம்ம கம்மி பண்ண ப்ரைஸை வந்து குறைக்க முடியும் ஆர் அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ we have to move towards net zero outflow for forex, அது எஸ்பெஷலி டாலர் அதை நோக்கி போகிறதுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் த ஃப்ளக்சுவேஷன் இன் த டாலர். நன்றி சார். நன்றி. குட் ஆஃப்டர்நூன் பேனலிஸ்ட். ஐ எம் சாய் கணேஷ் ஃப்ரம் ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா காலேஜ். ஸோ என்னோடய கொஷின் என்னென்னா, இப்போ வந்து நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் வில் பி வெரி சிம்பிளிஃபைடு ஆக்ட் ஸோ தட் த லேமேன் கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த பேர் ஆக்ட் இஃப் தே ரீட். ஸோ வந்து நம்மளோட பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரொம்ப நிறைய ப்ரொவிஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ தேர் கேன் பி சம் அப்சல்யூட் ப்ரொவிஷன்ஸ் விச் cannot be relevant to this time. So will they be removed and what will be the new additions made in the income tax act? They have been removed and the provisions நீங்கள் சொல்கிற point is very valid. Income Tax Act 1961 today we are in 2026. ஸோ மோர் தேன் 60 years முடிஞ்சிருக்கு அந்த ஆக்ட் எடுத்துகிட்டு வந்து. நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன யூனிக் திங்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் we have an annual budget. எவ்ரி இயர் the budget is presented. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தட் தான் ஃபெப் ஃபர்ஸ்ட்டில் நிதி அமைச்சர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. எவ்ரி இயர் ப்ரெசென்ட் பண்ண சர்டன் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இட் மே பி அ ஸ்மால் சேஞ்ச். நீ சொல்லலாம் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்க்கு 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த 1,25,000 வந்து 1,50,000 ஆக்க போகிறாங்க. ஸ்மால் சேஞ்ச் பட் ரிக்வயர்ஸ் அமெண்ட்மெண்ட் இன் த ஆக்ட். நியூ ஆக்டில் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆல் த ரிடண்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஹவ் பின் ரிமூவ்ட். த காம்ப்ளெக்ஸ் லீகல் ஃப்ரேசஸை வந்து நார்மல் லேமேன் டேர்ம்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் சேஞ்சஸ் விச் ஹவ் பின் டன். there's no need to replace. எது தேவையோ எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். what is relevant still continues. I hope that answers your question. சார், ஒரு கொஸ்டின். நமது பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வந்து தற்போது யூரோப்பியன் யூனியனிடம் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் எந்த வெளிநாட்டில் நமது வர்த்தகத்தை மேற்கொண்டால் நமது நாட்டிற்கு பயனுள்ளதாக இருக்கும், இதை பற்றி பட்ஜெட்டில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பாக? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்டென்ஷனே வந்து என்னென்னா ஒரு பெரிய டோர் ஓப்பன் பண்ணுறது ஃபார் லாட் ஆஃப் கம்பெனிஸ் டு இன்வெஸ்ட் ஹியர், கம் ஹியர், மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அடுத்தது எது சார் வரும் அப்படின்னா, ஐ ஃபீல் யூஎஸ் கூட FTA maybe next year maybe we can expect. That's what is in line. But looking at the geopolitical conditions, it may get delayed, but US is in the pipeline. That's what I can feel. FTA. And there are booming regions where we see Africa is in a very good state. So a lot of FTAs are upcoming. US is one. Sir, my name is Nandakumar, Vivekananda College. As a continuation to that question, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் வித் ஆஸ்திரேலியா. சார் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா, UK கிட்டலாம் பண்ணியிருக்கோம். பட் ஒய் யூரோப்பியன் யூனியன் கிட்ட பண்ண ட்ரேட் FTA மட்டும் கன்சிடர் ஆஸ் மதர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்? சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட் போடும்போது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில், அதாவது சோர்சிங் கண்ட்ரி இருக்குது சொல்லி பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரியில் எது வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் சஸ்டைனிங் ஆகிடுதோ அந்த ப்ராடக்ட்ஸுக்கு தான் வந்து we can give a good incentives or discounts or good concession in the tariff. அப்படி வரும்போது இங்கே யூரோப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட பொருட்களுக்கு நிறைய டிமாண்ட் அங்கே இருக்குது. அந்த டிமாண்ட் உள்ள பொருட்கள் நம்ம வந்து இங்கே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் இங்கே. ஸோ எஸ்பெஷலி காராக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செக்டார்லாம் இங்கே we are self sufficient. அண்ட் அஃப்கோர்ஸ் IT and ITES இந்த மாதிரி செக்டாரில் வந்து ஸோ we are self sufficient, அங்கே டிமாண்ட் இருக்குது. அப்படின்ற போது ஸோ தட் இஸ் அ பைலாட்ரல் அக்ரிமெண்ட் ஹஸ் பின் ஸ்ட்ரக். ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸ் அங்கே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்
அப்படின்றத பார்க்கும்போது இந்த கடைசி இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்கிற அக்ரிமெண்ட்டை தாண்டி இந்த யூரோப் வந்து இட் இஸ் தட்ஸ் வை தே செட் இட்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இதை நோக்கி தான் போகும் இனிமேல். யூரோப்பில் பார்த்தீங்கன்னா யூரோப்போட இண்டஸ்ட்ரி கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லேபர் ஃபோர்ஸே கிடையாது. அங்கே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில லேபர் ஃபோர்ஸ் இல்லாமல் கம்பெனிஸ்லாம் மூடின காலங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஸ்கில்டு லேபர் இருக்கும்போது ஸ்கில்டு லேபரை வச்சு லோ காஸ்ட் பட் பெட்டர் குவாலிட்டி வச்சு நம்ம கொடுக்கும்போது அந்த பொருட்களை வந்து அங்கே வாங்கிறதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த 2 கண்ட்ரிஸும் பார்த்து ஐடென்டிஃபை த சப்ளை அண்ட் டிமாண்ட் அதை மேட்ச் பண்ணி போட்டதுனால தான் இந்த யூரோப் யூனியன் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. நன்றி சார். நன்றி. அவங்க Hello sir, myself Tejaswini, I am from MOP Vaishnav College. So my question is that the government, the public sector undertakings, there are few public sector undertakings that are making losses, while there are few that are making profits too. So my personal view on that is that why can't the government privatize such companies which are loss making and then they can retain back the ones that are profit making, because it's burdening the government too. ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3-4 பட்ஜெட்லே இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் விச் ஆர் த PSUs which are making losses, அதை எப்படி ரிவைவ் பண்ணான்னு பார்க்கும்போது தான் தே brought in a policy called பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. வேர் பப்ளிக் வில் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட் தே வில் மேக் லாட் ஆஃப் திங்ஸ் ப்ரைவேட் பண்ணிவிட்டு தேர் வில் பி அ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ஸோ அந்த மாதிரி மாடலில் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா the losses will reduce. They're trying to consolidate basically. சில இடத்துல கம்ப்ளீட்டாகவே ப்ரைவேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக். எல்லா செக்டருமே இமீடியட்டாக ப்ரைவேட் கொடுத்துப்பாங்கன்னா இல்லை. a lot of sensitive things. Say for example, say defense is anyways is always the top thing. Other things if you see they're trying to consolidate them. So public private partnership is already happening. இன்னும் கம்மிங் இயர்ஸில் ஐ திங்க் மோர் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் நடக்கும், ஆனால் ஃபுல் ஃப்ளெஷ் நடக்கல ஆஸ் ஆஃப் நவ். யா, நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இரு கல்லூரிகளிலிருந்து வந்திருந்த மாணவ மாணவியர் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு நமது அரங்கிற்கு வந்திருந்த விருந்தினர்களும் சளைக்காமல் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். சார், நிகழ்ச்சியோடு நம்ம இறுதியாக இருக்கோம். கடைசியாக உங்களுடைய பார்வை என்ன, ஒரு சுருக்கமாக முன்வருமே சொல்லிடலாம். சரி, அதாவது இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கிய திட்டங்களுக்கு உண்டான முதலீடுகள் நிறைய இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக மோர் தென் 10 lakh crores has been allocated. ஸோ அதனால் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 லட்சம் கோடிகளாவது இந்த பட்ஜெட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்குவாங்கன்னு பார்க்குறேன். மற்றபடி வரி பிடிப்புகளாக இருக்கட்டும், வரி சலுகைகளாக இருக்கட்டும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பட் கார்ப்பரேட்டில் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட்ஸில் குறிப்பாக MSMEக்கு ஒரு சலுகைகள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்தால் அனைவரும் மகிழ்ச்சியாக வரவேற்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து ஃபோக்கஸ் வந்து ஸ்டெபிலிட்டியில் இருக்கணும். உலகத்து முழுக்க அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி தான் ஃபோக்கஸாக இருக்கும். மேக்கிங் இந்தியா செல்ஃப் ரிலையண்ட், ஆத்ம நிர்பர் பாரத், ப்ரிப்பேரிங் ஃபார் த அன்சர்டனிட்டிஸ், டாரிஃபாக இருக்கட்டும், வாராக இருக்கட்டும், எனி அதர் ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியா வந்து ஃபோக்கஸ் வந்து ஹவு டு ஹேண்டில் தீஸ் அன்சர்டனிட்டிஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக எம்பவரிங் இந்தியா அந்த தான் ஃபோக்கஸாக இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறது வந்து பிரதமர் நரேந்திர மோடிஜி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் டெஃபினட்டாக ஹோப்ஸ் ஆஃப் த பீப்புளை மறுபடியும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு எங்கள் கோரிக்கை. ஸோ என்னோட ஒப்பீனியன் க்ளோசிங் ரிமார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஃபோக்கஸ் ஆன் MSMEs இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மோர் பூஸ்ட் டு மேக் இன் இண்டியா கம்பெனிஸ் அண்ட் இந்த PLI ஸ்கீம்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் டேக்ஸ் ரேட்ஸ் இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்டாங்க இன்னும் வருமா சார் அப்படின்னா, அதான் நான் பொதுவாக சொல்லுவோம், எவ்வளோ கொடுத்தாலும் தில் மாங்கே மோர் அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட்? ஸோ ஜென்ரலி டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஐ டோன்ட் திங்க் தெர் வில் பி எனி மச் லீவரேஜ். ஸோ ஓவரால் மேக் இன் இண்டியா அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஐ திங்க் மோர் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் மோர் ஆஃப் செல்ஃப் ரிலையண்ட் பட்ஜெட்டாக இருக்கும்னு தட்ஸ் வாட் ஐ ஃபீல் சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் மூவருக்கும் நன்றி. அதுபோலவே விவேகானந்தா கல்லூரி மற்றும் MOP வைஷ்ணவ கல்லூரியிலிருந்து வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.